கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 9, 10 தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சங்கீதம் 9. தாவீதின் இந்த சங்கீதமானது ஒரு சோகமான பாடலை போன்ற ஒரு அமைதியான ஒரு தத்துவ நிறைந்த பாடல்களைப் போல எழுதப்பட்ட பாடல் என்று இந்த முதல் பேன் வாத்தியத்தில் வாசிக்க ராகவத்தலனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஜப சங்கீதம். 9, 10 தொடர்ச்சியான ஒரு ஜப சங்கீதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை வரச்சொல்லி, நியாயாதிபதியாக வரச்சொல்லி ஜெபிக்க சொல்லும் ஒரு ஜப சங்கீதம். சங்கீதங்களிலே அநேக ஜப வேண்டுதல்களை நாம் பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாகவும் இந்த சங்கீதம் அமைகிறது. 9ஆம் சங்கீதத்தில் இது தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்புக்கான மகிழ்ச்சியான துதியையும் பாதுகாப்பான மன்றாட்டையும் கலந்து தருகிற ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. தாவீதுடைய வாழ்க்கையிலே அநேக எதிராளிகளை அவர் சந்தித்தார். தாவீது தன் எதிராளிகளை தோற்கடித்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் உலக நித்திய நியாய தீர்ப்பாகிய தேவனையே போற்றுகிறார். தேவனுக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது, அந்த யுத்தத்திலே நீர் வெற்றி பெறும்படியாகவும் நீர் அக்கிரமக்காரர்கள் யாவரையும், இந்த பூமியிலே அக்கிரமம் செய்கிற யாவரையும் நீ நியாயம் செய்யும்படிக்கு கிளம்பி வாரும், தாமதியாதேயும் என்று கெஞ்சுவது போல இந்த சங்கீதம் அமைகிறது. கர்த்தாவே, என் முழு இதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களெல்லாம் விவரிப்பேன். கடந்த காலங்களிலே தேவன் நீர் எனக்கு பாராட்டின இந்த நன்மையான காரியங்கள், வெற்றிகள் எல்லாவற்றையும் நான் நினைவு கூறுகிறேன். உம்மில் நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். உன்னதமானவரே, உமது நாமத்தையே கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடர்ந்து அழிந்து போவார்கள் என்று சொல்லி 2 காரியங்களை இங்கே நீங்கள் பார்க்கிறோம். ஒன்று, தேவனை அவர் கடந்த காலங்களிலே தேவன் தமக்கு எப்படியெல்லாம் துணை செய்தார் என்று சொல்லுகிற அந்த ஆளுமையான ஒரு துதியையும், அதன் பின்பு என்ன நோக்கத்திற்காக அவர் ஜெபிக்கிறார் என்பதையும் இங்கே விளக்கப்படுத்தி விடுகிறார். எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் பின்னிட்டு திரும்ப போக வேண்டும், அவர்கள் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும், அவருடைய யோசனைகள் ஒன்றும் வாய்க்காமல் போக வேண்டும். ஆதலால் நீர் நியாயாதிபதியாக என் வழக்கை எடுத்துக்கொண்டு நீர் நியாயம் விசாரியும், நீர் சத்தியத்தின்படி நியாயம் விசாரிப்பீர் என்று சொல்வது போல அந்த சங்கீதத்தின் பகுதியின் 4வது வசனம் ஆரம்பிக்கிறது. அநேக வேளைகளிலே நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானுடைய 2ஆம் வருகையை குறித்து நாம் மறந்து விடுகிறோம். ஒவ்வொரு நாளும் அதை மறக்காமல் உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தமாக்கும், எனக்கு விரோதமாய் வருகிற எல்லாத பொல்லாத அசுத்த ஆவிகளின் கிரியைகளையும் எல்லா விதமான சோதனைகளையும் மேற்கொள்ள எனக்கு பலன் தாரும். உம்முடைய வருகையிலே உமக்கு முன்பாக நான் உத்தமனாய் என்னை நிறுத்த எனக்கு நீ உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறேன். தாவீது ஒரு அரசனாய் இருந்தாலும் ஆண்டவர் தான் நித்திய நியாயாதிபதி என்பதை நன்றாக உணர்ந்திருந்தார். ஆதலால் அவர் ஜெபிக்கும் போதெல்லாம் ஒட்டுமொத்த அந்த காரியங்களையும், ஆண்டவரே நீர்தான் இவைகளை எல்லாம் செய்கிறீர் என்று, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர், நீர் சத்துருக்களின் எண்ணங்களை அழித்து போடுகிறீர், துன்மார்க்கனுடைய யோசனைகளை எல்லாம் குலைத்து போடுகிறீர், சத்துருக்களை பாழாக்கப்பட்டார்கள், அவர்களை பாழாக்குகிறவர் நீர்தான் அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், நீர்தான் அவர்கள் ஒளிந்து போகும்படியாக அழித்து போடுகிறீர், நீரோ என்றென்றைக்கும் இருப்பீர், உம்முடைய சிங்காசனம் நித்திய தீர்ப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறது, பூச்சக்கரம் எங்கும் அண்ட சராசரம் எங்கும் நீதியாக சத்தியத்தின்படி நீ நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் நீர் தீர்ப்பு செய்வீர். சிறுமைப்பட்டவன், உம்மை நம்பி இருக்கிறவன், உம்மையே அடைக்கலமாய் தேடுகிறவனுக்கு நீர் அடைக்கலமானவர், அவன் நெருக்கப்படுகிற காலங்களிலே நீரே தஞ்சமாய் இருப்பவர் என்று சொல்லி தேவனுடைய தன்மைகளை அனுபவபூர்வமாக இங்கே எழுதுகிறார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. இவ்வளவு போராட்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனை பற்றும் நம்பிக்கை உள்ள வார்த்தைகளை அவர் சொல்லி இங்கே ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். நம்ம வாழ்க்கையில் ஜெபம், துதி, தேவன் மேலே வைக்கும் பற்று, நம்பிக்கை, விசுவாசம், அதோடு கூட கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் நாம் வாழ வேண்டும். அதை செய்தியாக கொடுக்கலாம், அல்லது நம் வாழ்க்கையில் நடந்த அற்புத நிகழ்வுகளை, தேவன் நம்மை நடத்திய விதங்களை அவருடைய நாம மகிமைக்காக சாட்சியாய் அறிவிக்க வேண்டும். இதை நம் வாழ்நாளிலே மறந்து போகக்கூடாது. தாவீது அதை அழகாக இங்கே வரிசைப்படுத்தி எழுதுவதை பார்க்கிறோம். துதிக்கிறார், தேவனுக்கே மகிமையை செலுத்துகிறார், நீரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லுகிறார். அதே வேளையிலே தனது நம்பிக்கையை, விசுவாசத்தை
அறிக்கையிடுகிறார். அதனோடே கூட உம்முடைய வல்லமையுள்ள நாமத்துக்கு மகிமையாக நான் சாட்சியாக வாழ்ந்து அறிவிப்பேன், செய்தி கூறுவேன், நான் சுவிசேஷம் சொல்லுவேன் என்று சொல்வது போல தன்னை அவர் அர்ப்பணிக்கிறார். இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது என்று 12ஆம் வசனத்திலே சொல்லும்போது தாவீது நன்காக உணர்ந்திருந்தார். எல்லா இரத்தம் சிந்தப்பட்ட ஒவ்வொரு இரத்தத்திற்கும் தேவனானவர் கிறிஸ்துவானவர் விசாரணை செய்வார் என்பதை தாவீது உணர்ந்திருந்தார். அவைகளை நினைத்திருக்கிறீர், சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை மறக்க மாட்டீர். அப்போ ஆண்டவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்களுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவராம். ஆமேன். மரண வாசலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறவர் நீர்தான். நான் உம்முடைய துதிகளையெல்லாம் சீயோன் குமாரத்திகளின் வாசல்களில் விவரித்து சொல்லும்படிக்கு எனக்கு கீழ் வரும் ரட்சிப்பை எல்லாம் செய்யும் என்று ஜெபிக்கிறான். ரொம்ப அழகான ஒரு ஜெபமாக இங்கே வைக்கிறார். நான் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், இதையெல்லாம் எனக்கு ஜெப குறிப்பாக இருக்குது, இதை நீங்கள் எனக்கு துதி குறிப்பாக மாற்றித்தாங்க. நான் வாழுகிற இந்த சியோன் குமார்த்திகள் மத்தியில் உங்களுடைய மகிமையை நான் விவரித்து சொல்லுவேன் என்று அவன் முதலாவது அந்த தேவனுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு இந்த விடிவுகளெல்லாம் தந்தாரானால் நான் உமக்கு சாட்சியாக விவரித்து சொல்லுவேன் என்று முதலாவதே நிர்ணயம் பண்ண விடுகிறார். அதன் பின்பு அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நாமும் இந்த ஜெபத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் பிரேயர், ஆன்சரிங் காட். நம்ம வாழ்க்கையில் ஜெபத்தை நாம் ஜெப நேரங்களை ஜெப விண்ணப்ப குறிப்புகளை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். 14ஆம் வசனத்திலிருந்து தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குடியிலே தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையிலே அவருடைய கால்களே அகப்பட்டு கொண்டது. இந்த ஒரு நம்பிக்கையான அறிக்கையை நாம் செய்ய வேண்டும். அநேக வேளையில் அவங்க இது தப்பு நம்ம பண்ணிட்டாங்களோ, இவங்க நமக்கு விரோதமாக பேசிட்டாங்களோ, இவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம குழம்பிட்டு இருப்போம். குழம்ப தேவையே இல்லை. நடக்கலாம், நமக்கு விரோதமாய் பேசலாம். ஆனால் அவைகளெல்லாம் நமக்கு சாதகமாய் மாற்றுகிறவர் கர்த்தர் என்ற நம்பிக்கையை மட்டும் நாம் விட்டுவிடவே கூடாது. அமைதியாக இருக்கலாம், எதுவும் நடக்காதது போல இருக்கலாம், ஆண்டவர் எதுவும் நமக்கு உதவி செய்யாதது போல மனசுக்கு தோணலாம். ஆனால் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், எனக்காக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். 16 கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். அவர் நியாயம் செய்கிறார், அதனால் அவர் அறியப்படுவார். உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நியாயம் செய்திருப்பார். அப்பொழுது அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் அறிந்திருப்போம். துன்மார்க்கன் தன் கைகளில் செய்கைகளிலே சிக்கி கொண்டான். அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று அந்த எட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் தாவீது உணர்ந்திருந்தார். பொறுமையாய் அதற்காக காத்திருந்தார் என்றும் நாம் சொல்லலாம். உடனே தேவன் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று அவர் ஜெபிக்காமல் தனக்கு விரோதமாக இருப்பவர்களுக்கு விரோதமாக நான் செயல்பட மாட்டேன், நீரே பார்த்து கொள்ளும் என்று ஒப்புக் கொடுப்பதை இங்கே பார்க்கிறோம். எளியவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை. அதாவது துன்மார்க்கமாய் நடக்குகிற திமிர் பிடித்தவர்களாக இல்லாமல் எளிமையான இருதயத்தில் எளிமையான ஆவியோடு நான் இதற்கு எந்த பதில் காரியங்களை நான் செய்யாமல் பழிவாங்காமல் என் தேவனை நம்பி இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறவர்களை ஆண்டவர் கைவிட மாட்டாராம். அவர்கள் எளிமையானவர்களாம். சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நம்மளால் இயலவில்லை ஐயா, என்னால் இது இயலவில்லை, இவர்களோடு என்னால் போராட முடியாது என்று சொல்லி அந்த காரியங்களை தேவ சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் நமது நம்பிக்கையாக இருக்கிறார். 19-20 வசனங்களிலே எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஒருவேளை நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள் நம்மை மேற்கொள்ளுகிற அளவுக்கு பலனுள்ளவர்களாய் இருக்கலாம். ஆனால் அவன் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு தேவனே என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயந்திருக்கப்பட கடவர்கள். ஆமாம், எல்லா ஜாதிகளும் தேவ சமூகத்தில் வந்து நிற்பார்கள் என்று பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேவ மனிதர்களும் அதை அறிந்திருந்தார்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு இதுதான் முக்கியமான ஒரு காரியம். அநேக நேரங்களில் உங்களை விட நாங்கள் பலத்த ஜாதி, உங்களை விட நாங்கள் பெரிய நேஷன், எங்களுக்கு எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள மெஷினரிஸ் எல்லாம் இருக்குது, இராணுவ தளங்கள்லாம் இருக்குது, இராணுவ உபகரணங்கள்லாம் இருக்குது என்று சொல்லி பெருமை பாராட்டி கொள்வார்கள். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவங்களுக்கான சில பவர் இருந்தாலும் அது லிமிட்டட் தான் என்பதை தேவனே அவர்களுக்கு உணர்த்தும், அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர்,
அவர் ரதங்கள், அக்னிமயமான ரதங்களோடும் மின்னல்களோடும் இடி முழக்கங்களோடும் பூமி அதிர்ச்சிகளை கொண்டு ஆயுதமாக பயன்படுத்தி அவர் நமக்காக போரிட வல்லவர். சூரியனும் சந்திரனையும் நிற்க வைக்க வல்லவர். அப்படிப்பட்ட மகத்துவமான தேவனை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. எக்ஸ்பெக்டிங் காட் டு கம் டு ஜட்ஜ் த என்டையர் வேர்ல்டு. இந்த உலகம் தேவனால் நியாயம் தீர்க்கப்படும் என்பதை தாவீது ஜெபமாகவும் வைத்தார், அதை உணர்ந்தும் இருந்தார். நம்ம வாழ்க்கையில் நாமளும் தாவீதோட வாழ்க்கையிலிருந்து இப்படிப்பட்ட அவருடைய 2ஆம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் ஜெபங்களை நாம் கற்று அறிய வேண்டும். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியாக அமையும். 10ஆம் அதிகாரம். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? 9 தொடர்ச்சி தான் அது. ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? பலவிதமான எதிராளிகள் தாவீதுக்கு இருந்தார்கள், கிறிஸ்துவுக்கும் இருந்தார்கள். சொந்த ஜனங்களே அவருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்கள் அவர்கள் மேலே வருவதாக, அவர்களே அதில் அகப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறான். நாமும் எவ்வளவு கருத்தாய் ஜெபிக்க வேண்டும் என்பதை இது சொல்லுகிறது. நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போது, அல்லது பிசாசின் சோதனை வரும்போது, அல்லது தேவன் அந்த சோதனையை நமது வாழ்க்கையிலே நோய் மூலமாகவோ மற்ற எந்த காரியங்கள் மூலமாகவோ அனுமதிக்கும் போது ஒரு விதமான கலக்கம் நம்மளுக்குள்ளாக வரும். அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை விட்டு தூரமாய் நிற்கிறாரோ, நான் தேவனை விட்டு தூரம் போய்விட்டேனோ, அவ்வளவுதானா என் வாழ்க்கை என்று நாம் புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வரும். அது புலம்பல் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் விசுவாச அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்துல ஜெபிக்க நாம் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை விட்டு தூரமாய் நிற்கிறதை நான் உணர்கிறேன், என்னை விட்டு நீர் மறைந்திருக்கிறதை நான் உணர்கிறேன். ஐயா, என்னிடத்துல வாரும், நான் உம்மை நம்பும்படியாக உம்மை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன் அப்படி நாம் ஜெபிக்கும் போது தேவன் இன்னும் எனக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிக்கை இடுகிறோம். நாம் ஜெபிக்க மறுக்கும் போது தவிர்க்கும் போது நாம் தேவனை மறுதளிக்கிறோம். துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்களாக. எனக்கு அவங்க என்ன சதி பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது ஐயா, ஆனால் என்னை காப்பாத்திட்டு அவங்களே அவங்க செய்த சதியை அனுபவிக்கட்டும். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டுகிறான். பொருளை அபகரித்து தன்னை தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். நம்ம ஆண்டவரை அசட்டை பண்ணுறோன்னா நாமளும் துன்மார்க்கமாக மாறிட்டோன்னு அர்த்தம் இந்த வேத வசனத்தின்படி. அதனால் ஆண்டவரை நாம் சார்ந்து வாழ வேண்டும். we have to depend on God for everything. சின்ன சின்ன காரியங்களை கூட ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்ய வேண்டும். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. தேவன்லாம் ஒன்றும் கிடையாது, நான் மனசில் நினைக்கிறத செய்வேன், என்னால் இதெல்லாம் முடியும் என்று சொல்லி சுய பலத்தை நாடுகிறவனாய் காணப்படுவான். அவன் வழிகள் எப்பொழுதும் கேடுபாடு உள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தேவன் நியாயம் தீர்ப்பார் என்ற பயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தேவனின் காரியங்கள் வெளிப்பாடாக அறிவிக்கப்படும். தேவன் எதையும் கண்டு கொள்ள மாட்டார், அவருக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லுகிறவர்கள் நியாய தீர்ப்பை குறித்து பயப்பட மாட்டார்கள். அவர்கள் துன்மார்க்கமாய் செயல்படுவார்கள், நித்திய தண்டனைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த சங்கீதம் மிக அழகாக வலியுறுத்துகிறது. அவன் வழிகள் எப்பொழுதும் கேடுபாடு உள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறையாக தீங்கு எனக்கு வராது என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். ஏனெனில் அவன் தான் சுய பலத்தின் மேலும் பண பலத்தின் மேலும் தனக்காக இருக்கக்கூடிய மதிப்பு, அந்தஸ்து, வல்லமை இவைகள் மேலும் நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. தீவினையும் அக்கிரமமும் செய்கிறான். ஒளிப்பிடங்களில் பதிவிருந்து மறைவிடங்களில் குற்றமற்றவனை கொள்ளுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவனுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தைகள், திட்டங்கள் அனைத்தும் தேவனுக்கு விரோதமான அக்கிரம செய்கையாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். நம் வாழ்க்கையிலும் பிறரை சபிப்பது, கபடமாயிருப்பது, கொடுமைப்படுத்துவது, தீவினையாய் செய்வது, உணவு கொடுக்காம, உடை கொடுக்காம, அலட்சியப்படுத்துவது, தூர வைப்பது, அவர்களை குறித்தான தவறான காரியங்களை சொல்லுவது, சந்தேக காரியங்களை சொல்லுவது, குற்றம் சாட்டுவது, இதெல்லாம் துன்மார்க்க செயல் என்று தாவீது அறிந்திருந்தான்.
சங்கீதங்களிலும் எழுதி வைத்திருக்கிறான். தன் செவிகளில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழைகளை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்துக் கொள்கிறான். பல வேளைகளில் ஏழைகளை பார்த்தோன்னே நம்ம ரொம்ப நீதிமானாயிருவோம், அப்படி நூல் பிடிச்சி நியாயம் தீர்ப்போம். ஆனால் பணக்காரங்களை கண்டா அவங்க என்ன செய்தாலும் நம்ம ஒன்றுமே சொல்ல மாட்டோம். இப்படி தவறான நீதி எண்ணங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது. அதனால் நாம் மிகவும் கவனமாக அலசி ஆராய்ந்து தேவனுடைய பார்வையிலே, வேதத்தின் பார்வையிலே அலசி ஆராய்ந்து செயல்பட வேண்டும். பல வேளைகளிலே நாம் தப்பு செய்தால் ஒரு விதமான நியாயம் என்றும், பிறர் தப்பு செய்தால் வேறொரு விதமான நியாயம் சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோம். நாம் தப்பு செய்யும்போது நமக்கு நாம் பரிந்து பேசுகிறவர்களாய் மாறிவிடுவோம். அதற்கு ரீசன் சொல்ல ஆரம்பிப்போம். அடுத்தவர்கள் தவறு செய்யும்போது நான் ஜட்ஜா மாறிடுவோம், வழக்கறிஞரா இல்லை ஜட்ஜா மாறிடுவோம், நியாயம் தீர்த்து விடுவோம். அதனால் நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். தன்னை போல பிறரை நேசி என்று தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறாரே. தேவன் அதை மறந்தார் என்றும், அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். 11ஆம் வசனம். நாம் வேத வசனத்தை கையாண்டு தேவன் இப்படித்தான் சொல்லுகிறார் என்று சொல்லி நமது கற்பனை காரியங்களை நாம் சொல்லிவிடுவோம். ஆனால் தேவன் அப்படி செய்ய மாட்டாராம். ஒரு ஜெபமாக அடுத்து எழுதுகிறார். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதையும். அநேக வேளைகளில் ஏழைகளின் கண்ணீரை கண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அதனால் நான் யாருக்கும் விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு, துரோகம் செய்யாதபடிக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்களுக்காக தேவனே இறங்கி வருவார். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். அவன் அப்படி செய்யாதபடிக்கு நான் திக்கற்றவன், செயலற்றவன், தகுதியற்றவன், பணபலமற்றவன், பொருள் பலமற்றவன், நீர் எனக்காக இறங்கி என்று சொல்லி ஏழை கிறிஸ்தவனிடத்தில் முறையிடுவானாம். ஆனால் துன்மார்க்கனோ அதெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார், கண்டுக்க மாட்டார் என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்வானாம். ஆதலால் நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். ஏழைகளின் கண்ணீர்களிலே தேவன் இறங்கி வந்து பதில் செய்கிறவராய் இருக்கிறார். அதை பார்க்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று சொல்லி ஒரு ஏழையாய், அதாவது மனதிலே ஏழையாய், தேவ சமூகத்தில் சாதுவானவர்களாய் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது போல இந்த பகுதி அமைகிறது. ஏழையானவன் எப்படி ஜெபிப்பான் என்றும் இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். அவன் அப்படி ஜெபிக்கிறான். துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாயிருக்கிறவனுடைய புயத்தை நீர் முறித்துவிடும், அவருடைய ஆகாமியம் காணாமல் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். பெருமை ஆகாமியம். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அறிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பும் போது எப்படி நமது மனதை தாழ்மைப்படுத்தி ஏழ்மையாக்கி தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்பதை இது அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற எனக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருள்வீராக என்ற அழகான ஒரு ஜெபத்தோடு இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. பிறருக்காக நாம் ஜெபிக்கும் போதும் இதே மாதிரி தேவ சமூக பிறருடைய துன்பங்கள், கஷ்டங்கள், அவர்கள் அனுபவிக்கிற அந்த அடிமைத்தனங்களை பார்க்கும்போது நாம் இந்த ஜெபங்களை ஏறெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தாமே நல்ல ஜெபமுள்ள வாஞ்சையோடு வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வாராக, கற்றுக் கொடுப்பாராக. ஆமென்.